ஹாய் வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? நான் நல்லா இருக்கிறேன். இந்த கோலம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி அப்படியே இதழ்கள் விரிஞ்ச மாதிரி இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவும் ஒரு டைம் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒயிட் கலர் கோலப்பொடி இருக்குதுல்ல, அதுலேயே நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கலர் வாங்கி போட்டுக்கலாம். இதில் எப்படியெல்லாம் மேட்சிங் எப்படி போடுறதுன்ட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த லெவல் கையில் கொஞ்சம் இப்படி பண்ணிக்கணும். நம்ம போடுறதுக்கும் இதுக்கும் நார்மலாக இருக்கும். கையில் அப்படி பண்ணிங்கன்னா டிசைன் கரெக்டாக வந்துக்கும். கலர் உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. ஒருத்தருக்கும் ஒரு கலர் பிடிக்கும். கொஞ்சம் இது கேர்ஃபுல்லாக தான் போடணும். அந்த கோட்டு பக்கத்தில் கோடு திக்கு ப்ரௌன் கலரில் போட்டுக்கிறேன். இது ரெட்டு சுற்றி போட்டுக்க. அந்த கோடு ப்ரௌன், திக்கு ப்ரௌன் கலர். அப்படி போட்டிங்கன்னா தான் அந்த கோலம் இருக்கிற வடிவு. ஏன்னா ஒரே கலரில் போட்டிங்கன்னா தெரியாது. கோடு கொடுத்திங்கன்னா மட்டும்தான் நீட்டாக தெரியும். ஒயிட்டில் கொடுத்தும் கூட போடலாம். இப்படி இதே பூவை ஒயிட்டில் கொடுத்தும் போடலாம். இங்கே திக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துக்குங்க. ரெட்டு கொடுத்துருக்கணுமா, சுற்றி ப்ரௌன், திக்கு ப்ரௌன் கொடுத்துருக்குமா. அதுலேயும் சென்டர்லேயே உள்பக்கம் மட்டும் கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க. அப்படி அதுக்கு அப்புறம் இதை கொடுத்துட்டு, இது ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இதை கொடுத்தாத்தே அந்த விரிஞ்ச மாதிரி காட்டுறதுக்கு அந்த திக் கலர். இப்போ பிளாக் கொடுக்குறேன், பிளாக் கலர் கொடுக்குறேன். பிளாக் கலர் கொடுத்தோம்னா பூ இன்னும் நல்லா விரிஞ்ச மாதிரி காட்டுறதுக்கு தான் அங்கே அந்த திக்கு கலர் கொடுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே எல்லோ கலர் கொடுக்குறேன். எல்லோ, ஆனால் அது என்னமோ வேறு கலராக தெரியுது. எல்லோ கொடுத்துட்டு லைட்டாக அப்படியே சுற்றி தூவி விட்டிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் எல்லோ சின்ன சின்ன இந்த இதுகள்லாம் இருக்குல்ல, என்ன சொல்ல, சின்ன சின்ன பூ என்ன விதை மாதிரி வரும்ல, அந்த மாதிரி தெரியும். மேலே பிங்க் கலர், லைட்டில் இல்லை டார்க் பிங்க் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட்டில் போட்டு விட்றேன். அப்படி போட்டிங்கன்னா தான் விரிஞ்ச மாதிரி காட்டும். அதுக்காகத்தான். இப்போ இலை போட்டுக்கலாம். இலை உங்களுக்கு எப்படி போட தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. வேறு மாடலாகவும் போடலாம். இது போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ஈஸியாக இருக்கும், அதனால் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கையிலையுமே போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம அந்த சின்ன ஹோல் டப்பாக இருக்கும்ல, அது வாங்கிட்டு அதுலேயும் போட்டுக்கலாம். அதாக இருந்தால் கொஞ்சம் நீட்டாக வரும் நல்லா, அதுக்காகத்தான் சொல்கிறேன். அது போட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா இப்படி சாதாரணமாக பாருங்கள், நீட்டாக வருதா. நான் போட்டேன்னா இப்படி அழகாக வந்துடும். கொஞ்ச நாள் போட போட கொஞ்சம் சில பேர்த்துக்கு வராமல் இருக்கும். போட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா சீக்கிரம் வந்துடும் நல்லா. பிறக்கும்போது எல்லாம் பழகிட்டா வர்றோம். கொய்யாலே எனக்கு தூக்கம் வரல. சளி பிடிச்சிருச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன மொட்டுகள்லாம் இருக்கும்ல, அரும்பு மொட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பக்கம் நிறைய ஒரே ஒரு 2-3 பூ விரிஞ்சிருக்கும். அதுக்கு பக்கத்தில் நிறைய மொட்டுக்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும்.